வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். நம்ம இந்திய சமையல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நெய்யி. சாம்பார் சாதம் மேல ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடுறது ரொம்ப சுவையா இருக்கும் இல்லையா? ஆனா பல பேரு என்ன நினைப்பாங்கன்னா, நெய் சாப்பிட்டா குண்டாயிடுவோம், கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்னு. ஆனா அது உண்மையா? இல்ல இது ஒரு தவறான நம்பிக்கையான்னு இன்னைக்கு நம்ம வீடியோல நெய்யில் உள்ள சத்துக்கள், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், வெயிட் லாஸுக்கு நல்லதா? யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நெய் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஒரு 100 கிராம் நெய்யில இருக்கிற சத்துக்கள் என்னன்னு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். 100 கிராம் நெய்யில பார்த்தீங்கன்னா 900 கலோரிஸ் இருக்கு. அதே மாதிரி 99லேருந்து 100 கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்கு. புரோட்டீன் சுத்தமா கிடையாது. கார்போஹைட்ரேட்டும் சுத்தமா கிடையாது. முக்கியமான ஃபேட் வகைகள் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சோர்ஸ் இதுல அதிகமா இருக்கு. அதே மாரி ஹார்மோன் புரொடக்ஷனுக்கு இது உதவி பண்ணுது. அதே போல ஹெல்த் வந்து ஹார்ட்டோடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப மாட்ரேட் அளவுல ஓரளவுக்கு நல்லதாவும் இருக்கு. இதுல இருக்கிற வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண் பார்வை ஆரோக்கியத்துக்கும், ஸ்கின் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லதா இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கிற விட்டமின் இ பார்த்தீங்கன்னா, செல் புரொடெக்ஷன் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைஞ்சு இருக்கு. அதே மாதிரி இதுல விட்டமின் கே2 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலும்புகள் மற்றும் ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்க வகிக்குது. இதுல இருக்க ஸ்பெஷல் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைட்ரிக் ஆசிட்ன்னு சொல்லலாம். இது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாரி இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் செய்யவும் இது ரொம்ப உதவி பண்ணுது. நெய் சாப்பிடுவதால கிடைக்கிற ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதா இருக்கு. ஹெல்த்தி ஃபேட் இதில் இருக்கிறதால பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. அதே மாதிரி மெமரியை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது. குழந்தைகளுக்கும் மாட்ரேட் அளவில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காம கொஞ்சம் நார்மலான அளவு டெய்லி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே போல் கட் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் இது ரொம்பவே நல்லது. டைஜஷன் ஸ்மூத்தா ஆகுறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. ஹாட் ரைஸ்ல வந்து நல்லா சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் ரீசன்ல இது இருக்கும். அதாவது வந்து நம்ம சாம்பார் சாதம், நல்ல கார குழம்புலாம் வைக்கும்போது சும்மா மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்தி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம எலும்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னேன்ல, இதுல வந்து விட்டமின் கே2 இருக்கிறதால கால்சியம் அப்சர்வேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப உதவி பண்ணுது. அதே மாதிரி போன் டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த நெய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹார்ட்டுக்கு வந்து இது நல்லதுன்னும் போது மாட்ரேட் அளவில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமான அளவில் எடுத்துக்கிறது தான் இது வந்து ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது நல்லது கிடையாது. குட் ஃபேட் பேலன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் ஹெச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் ஓவராக யூஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ எப்பவுமே வந்து மாட்ரேட் அளவில் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறது போதுமான அளவு. வெயிட் லாஸ்க்கு நல்லதா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹை கலோரிஸ் இருக்கு. ஆனால் ஸ்மால் அளவில் வந்து மெட்டபாலிசமை சப்போர்ட் பண்ணும். ஃபுல்னஸ் ஃபீலிங் கொடுக்கும். டெய்லி 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. ஆனால் அதிகமாக எடுத்துட்டா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி நம்ம தோலும், முடிக்கும் ஆரோக்கியத்தை குடுக்குறதுக்கு இந்த நெய் வந்து உதவி பண்ணுது. நம்ம தோல் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணவும் நம்மளுடைய தோல்ல இருக்கிற அந்த ட்ரைனஸ் வந்து குறைக்கிறதுக்கு எனர்ஜி லெவலை வந்து நம்மளுடைய முடி வந்து ஷைன் ஆகுறதுக்கு உதவியா பண்றதுக்கு இது உதவியா யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா சாப்பிடணும் இதை பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களோ அதே மாதிரி இருக்கிறவங்களோ ஹார்ட் டிசீஸ் சப்போர்ட் பண்ணவும் இது வந்து உதவி பண்ணுது. கண்டிப்பா இதை வந்து லிமிட்டா தான் எடுத்துக்கணும். டாக்டர் அட்வைஸோட ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை எப்படி சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, டெய்லி 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவு. சூடான சாதத்துல போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, தோசை மேல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நீங்க நார்மல் குக்கிங் ஆயிலுக்கு பதிலா இதை வந்து ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணி நெய்யிலேயே செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க. எந்த நெய் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஹோம்மேடு கீ வந்து ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா கவு கீ கிடைச்சதுன்னா மாட்டு நெய்யில் மாட்டு பால்லேருந்து கிடைக்கிற நெய் கிடைச்சதுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.
நெய் கெட்டது இல்லை, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது தான் முக்கியம். அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது, எனர்ஜி கொடுக்கும், எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் ஓவராக எடுத்துக்கிட்டால் வெயிட் கெயின் ஆகும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் வரும். அதனால பேலன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க டெய்லி நெய் யூஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீப்ஷாலி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.